கிரிக்கெட் வீரர் தோனி இருக்கிறார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, சிறுவர்கள் குழந்தைகள் இப்படி பாகுபாடுலாம் கிடையாதுங்க, செல்போனு மடிக்கணினி யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் கிட்ட நாங்க கேட்டிருக்கிறோம், ஏங்க இந்த பயன்பாடெல்லாம் குழந்தைகளுக்கு உண்மையிலே நன்மையா இல்ல தீமையான்னு கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ஃபோன் மூலிமா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்குது. குழந்தைங்க அதுலேருந்து நிறைய எஜுகேட்டும் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை வச்சுக்கிறாங்க அப்படின்றது, அதனால் பார்த்து வச்சுக்கணும். நிறைய சாப்பிடும் போதும் சரி, எந்த ஒரு ஒர்க்கு நம்மளுக்கு ஆகணும்னாலும் பசங்களுக்கு மொபைல் தான் கொடுத்துட்றோம். அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம எஜுகேஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அது பாசிட்டிவ் தான். பட் ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப அது நம்ம லேக் ஆகுது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வெளியே விளையாடவே வரமாட்டுறாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, மொபைலே வச்சுருக்கு இருக்காங்க. குழந்தை அழுதுனாவே அது ஃபோனு கொடுத்து தான் அதை சமாளிக்கவே பார்க்குறாங்க. சாப்பிட்றதுனாலே குழந்தைக்கு ஃபோன் காமிச்சு தான் இதை பார்த்துட்டு சாப்பிடுன்ற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக இதை பார்த்தா பெரிய ட்ராபேக்காக தான் இருக்க போகுது. இப்போ இருக்க குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணுற ரீசன்னாலே வெளியே என்னென்ன கேம்ஸ் நடக்குது, என்னென்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபோனை சார்ஜ் போட்டு போனால் ஃபோனை எடுத்துடுறாங்க. எதுக்கு போனாலும் ஃபோனில் வந்து பிள்ளைங்க கெட்டு போகிறது வந்து உறுதியாக நான் சொல்லுவேன். இல்லை அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறையா ஆப் எல்லாமே அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கும், அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எல்லா இதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் அன்வான்டாக இருக்கிறத வந்து அவங்க அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது நல்லதில்லை. செல்ஃபோனில் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. நல்லதை மட்டும் குழந்தைகளுக்கு எடுத்துக்கிற தெரியாது. நிறைய மோசமான இதுகள்லாம் வருது. அதையும் பார்த்து சின்ன பிள்ளைங்க வந்து வளர்கிற வயசுலேயே கெட்டு போகிறது. பெற்றவங்களாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கறது தவறு இல்லை. கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை மானிட்டைஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கூட இருந்து கண்காணித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட ஒரு பொக்கிஷமான விஷயம் வந்து நமக்கு வேறு எதுவும் இல்லை. பெற்றவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, ஃபோனை கொடுத்துட்டாக்கா இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெற்றவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, போகிறாங்க வராங்க, ஃபோனை கொடுத்து சமைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. செல்போன் பயன்படுத்துவது, குழந்தைகள் பயன்படுத்துவது தவறானது. பள்ளிக்கூடத்தில் சில விஷயங்களை அதில் அனுப்பி படிக்க சொல்கிறாங்க. அதில் பார்த்து சில தேட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறையா ஒரு அட்வான்டேஜான சில விஷயங்களை தேடி படித்து எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு இப்படி வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது தேடல்கள் அதில் வந்து பயன்பாடு அதிகம் இருக்க தான் செய்யுது. செல்போன் பயன்பாடு அப்படிங்கிறது முற்றிலும் குழந்தைகளுக்கு தீமையானது தான். தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தேவையில்லாத காரணங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த செல்போன் பயன்படுத்துகிறோம்.